மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கி அமையப்பெற்ற சிறப்பை பெற்ற ஆலயமாக இணுவையூரின் மத்தியிலே எழில் கொஞ்சம் இயற்கை வனப்புடன் திகழ்கின்ற இணுவில் கந்தசுவாமி கோவில் விளங்குகின்றது. இது திருக்கோவிலூர் பேராயிரமுடையோன் மரபில் வந்த கனகராச முதலி காலத்து ஆலயமாக காலத்தினால் முற்பட்ட வரலாற்று பெருமையை தன்னகத்தே கொண்டது என்ற பூர்வீக சரித்திரத்தை உடையது. அன்று மட்டுமல்ல, இன்றும் இந்த உலகிலேயே மிக பெரிய திருமஞ்சனத்தினை கொண்ட ஆலயம், முதல் திருமஞ்சத்தில் கல்யாண வேலவர் உலா வந்த ஆலயம், தனியே உள்ளூர் சிற்பாசிரியர்களால் மட்டும் திருமஞ்சனம் அமைய பெற்ற ஆலயம், இது போன்ற சாதனைக்குரிய பெருமைகளை தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது. கனகராச முதலி காலத்திலே அமைய பெற்ற வரலாற்று பெருமைகளை சுமந்து அருள் பாலித்து வந்த இந்த ஆலயமானது போர்த்துக்கேயரது வருகையினாலே கிறிஸ்தவ சமயம் மேலோங்கி ஏனைய மதங்களும் சுதேச மக்களது பண்பாடு பழக்க வழக்கங்களும் அதற்கு இரையாக வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்குள்ளாகிய ஏறத்தாழ 1620ஆம் ஆண்டளவிலே இந்த ஆலயமும் அதற்கு இரையாகி அழிவுக்கு உட்பட்டு அமிழ்ந்து போனது, அழிந்து போனது. அழிவடைந்தாலும் கந்த பெருமானார் கனவில் தோன்றி அடையாளம் காட்டி அருள் கொளிக்கவென 1621ஆம் ஆண்டளவில் தோற்றம் பெற்றதுதான் தற்பொழுது உள்ள கந்தசுவாமி ஆலயம் என்றால் மிகையாகாது. குழந்தையர் வேலாயுதர் கனவிலே வேலாயுதன் தோன்றி, வேலாயுதர் கனவிலே வேலாயுதன் தோன்றி தனது காலால் மிதித்து அடையாள இடம்தான் தனது இருப்பிடம் என்று அடையாளம் காட்டி இன்று அமர்ந்திருக்கின்ற இந்த தலமானது வேலாயுதருக்கு வேலாயுதன் தான் குடிகொள்ள இருக்கின்ற இடத்தை அடையாளம் காட்டி குடிகொண்டிருக்கின்றான் என்றால் நாம் அனைவரும் உண்மையிலேயே அதையிட்டு பெருமைப்பட வேண்டும். கனவில் கண்டதன் பிரகாரம் வெற்றிலை தோட்டத்திலே நாட்டப்பட்ட அந்த நொச்சி மரமே இன்றும் இந்த எமது ஆலயத்தின் தல விருட்சமாக காணப்படுகின்றது. நொச்சி மரமே இணுவில் கந்தசுவாமி கோவில் ஆலயத்தின் தல விருட்சமாக இன்றும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அன்று அந்த நொச்சி மரம் பதித்த கால் தடத்துடன் நொச்சி மரம் நட்ட அந்த இடம் நொச்சி ஒல்லை மிதியன் என்று அந்த காணி வழங்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் அருகே கருவறைக்கு அடுத்ததாக காணப்படுகின்ற அந்த தலவிருட்சம் இன்றும் செழித்து வளர்ந்து எம்பெருமானின் புகழ் பாடி பெருமை பாடிக்கொண்டிருக்கின்றது என்றால் அது எம்பெருமான் அன்று தனது மிதித்து நட்ட நொச்சி மரம் என்றால் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும்.